Hi everyone, hello students. Already நம்ம direct to indirect switchல two types of sentences முடிச்சிருப்பீங்க, two kinds முடிச்சிருப்பீங்க. First one is assertive and second one is interrogative. And this video gives you imperative sentences. So let's come to the point. Imperative sentences complete பண்ணும்போது first question is what is imperative? Imperative sentences என்ன பண்ணுன்னா நமக்கு ஒரு command or advices கொடுக்குற மாதிரி இருக்கும். And or some help அந்த மாதிரி சென்டென்சஸ் வித்தவுட் சப்ஜெக்ட் அப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஐ கிவ் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் தட். ப்ளீஸ் ஜாயின் மீ ஃபார் த டின்னர் டுநைட், புட் இட் டவுன், டோன்ட் ஈட் டூ மச். ஸோ ஒரு ஆர்டர், அட்வைஸ், ஒரு இன்ஃபர்மேஷனை நமக்கு சஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நார்மலி ஒரு நியூஸ் கேட்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் த கிராண்ட் ஃபாதர் செட் ப்ளீஸ் ஜாயின் வித் மீ அப்படிலாம் இந்த ப்ளீஸ், கைண்ட்லி, டோன்ட் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆக்ஷன் வேர்பை யூஸ் பண்ணி, ஆக்ஷன் வேர்டை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்சஸ் மேக் பண்ணும்போது அது நமக்கு கமெண்ட்ஸ், அட்வைஸ் அண்ட் சம் ஹெல்ப்ஸ் மட்டும்தான் மீன் பண்ணும். இந்த மாதிரி சென்டென்சஸ் தான் நமக்கு இம்பரேட்டிவ் சென்டென்சஸாக இருக்கும். அண்ட் ஸோ ஃபஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்ம பண்ணணும் ஒரு சென்டென்ஸில். விச் இஸ் சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், ரிப்போர்ட்டிங் வேர்ப், ப்ரனவுன் அண்ட் டைம் டினோட்டிங் வேர்ட்ஸ். இந்த 5 பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து கண்டிப்பாக லிசன் பண்ணணும். ஆக்சுவலி நீங்கள் பிகினிங் சென்டென்சஸ்லேயே இதில் பார்த்துருப்பீங்க. விச் மீன்ஸ் அசர்ட்டிவ் கம்ப்ளீட் பண்ணும்போதும் பார்த்துருப்பீங்க, இன்ட்ராகேட்டிவ் கம்ப்ளீட் பண்ணும்போதும் பார்த்துருப்பீங்க. நம்ம இந்த சப்ஜெக்ட், ரிப்போர்ட்டிங் வேர்ப் இதெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணும்போது கரெக்டாக பண்ணணும். இதை பண்ணிட்டோம்னாவே நம்ம கைண்ட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த கைண்ட்ஸ் வி கேன் ஈஸிலி சேஞ்ச் த டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச். ஸோ இந்த ஐடென்டிஃபிகேஷன் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும். இதில் ரிப்போர்ட்டிங் வேர்ப் நம்ம இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் எப்படி சேஞ்ச் ஆகணும்? said, otherwise said, whichever is நம்ம ordered, requested, to advised, to suggest. இப்படி தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். டிபெண்ட்ஸ் அப்பான் வாட் த ஃபீல்ஸ் கேன் பி இன் த சென்டென்ஸ். அந்த பர்டிகுலர் சென்டென்ஸில் கிவன் சென்டென்சஸில் என்ன ஒரு ஃபீல் வந்து என்ன ஒரு டெப்த் அதில் கன்வே ஆகிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை டிபெண்ட் பண்ணி வி மே சேஞ்ச் said or said to. அந்த ரிப்போர்ட்டிங் வேர்பை நீங்கள் இப்படி தான் சேஞ்ச் பண்ணணும். அது ஆர்டர்டாக இருக்கலாம், ரெக்வஸ்டடாக இருக்கலாம், அட்வைஸ்டாக இருக்கலாம், இன்ஃபார்ம்டாக இருக்கலாம், இன்ஸ்ட்ரக்டட், சஜஸ்ட், இந்த மாதிரி நம்ம ரிப்போர்ட்டிங் வேர்ப் சேஞ்ச் பண்ணுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. இந்த டைம் டினோட்டிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டைம் அண்ட் அட்வர்பியல் வேர்ப்ஸ், ஃப்ரேஸ் அப்படி பார்த்துருப்போம் இல்லையா? அது ஒரு ரீகால்க்காக கொடுத்துருக்கேன். ஹியருங்கிற வேர்ட் தேர், டுமாரோ, த நெக்ஸ்ட் டே, டுடே, த டே, yesterday, the previous day, this, that, now, then, tonight, that night. இது உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் வேர்ட்ஸ் மட்டும்தான். மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் இதை தான் நம்ம மாற்ற போகிறோம். ஸோ இது டெஃபினட்டாக உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கணும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 5 ஷார்ட் ஃபார்ம்ஸ் நமக்கு ஒரு டிப் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை நம்ம சொன்னோமா? ஐடென்டிஃபை பண்ணும்போது விச் இஸ் சப்ஜெக்ட், விச் இஸ் ஆப்ஜெக்ட், ரிப்போர்ட்டிங் வேர்ப், ப்ரனவுன், டைம் டினோட்டிங் வேர்ட்ஸ் இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். சேஞ்ச் ஆஃப் ரிப்போர்ட்டிங் வேர்ப் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அட்வைஸ்ட், ஆர்டர், ரெக்வஸ்டட், சஜஸ்ட், இன்ஸ்ட்ரக்டட் இந்த மாதிரிலாம் ரிப்போர்ட்டிங் வேர்ப் சேஞ்ச் ஆகும். அண்ட் ரீப்ளேஸ் கொட்டேஷன் மார்க்ஸ் வித் டூ. இந்த இடத்துல கன்ஜக்ஷன் ஒரு வேர்டு சொல்லுவோம் இல்லையா? அந்த கன்ஜக்ஷன் தான் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்க்கு டூ. இதை நம்ம மறந்துடக்கூடாது. இதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த டூங்கிறது இம்பார்ட்டன்ட். அண்ட் சேஞ்ச் ஆஃப் ப்ரனவுன். ப்ரனவுன் சேஞ்ச் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். அப்டேட் டைம் ஸ்பெசிஃபிக் வேர்ட்ஸ். இப்போ டைம் டினோட்டிங் வேர்ட்ஸ் வந்து ஹவு டு சேஞ்ச் இன்டூ இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படிங்கிறது இப்போ தான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுருக்கணும். இந்த 5 பாயிண்ட்ஸ் இஸ் வெரி 5 பாயிண்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இம்பரேட்டிவ் சென்டென்சஸ். நெக்ஸ்ட்டாக ரூல்ஸ்னு கொடுக்கும்போது சப்ஜெக்ட், ரிப்போர்ட்டிங் வேர்ப், ஆப்ஜெக்ட், ஈவன் இஃப் நோ ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். நமக்கு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து ஆக்சுவலி கிவன் சென்டென்ஸில் சம்டைம்ஸ் நமக்கு ஆப்ஜெக்ட் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா டெஃபினட்டாக இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்ட் எழுத ட்ரை பண்ணணும். அது இல்லாமல் எழுதுனா தப்பா அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம அந்த கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணும்போது இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் சம் மிஸ்டேக்ஸஸ் வரதுக்கு இந்த இடத்துல சான்சஸ் இருக்குது. ஸோ இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் பொறுத்த வரைக்கும் யார்கிட்ட நம்ம வந்து கன்வே பண்ண போகிறோம் அந்த சென்டென்ஸ், சம்டைம்ஸ் எப்பயாவது தான் அதில் வந்து ஆப்ஜெக்ட் இல்லாமல் வரும். சென்டென்ஸில் லிசனர் இல்லாமல் வரும்.
அந்த டைமில் நம்ம டெஃபினட்டாக ஒரு லிசனரை நம்மளே ஆட் பண்ண முடியும். வி கேன் ஈஸிலி ஆட். அந்த சென்டென்சஸை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். நான் அதுக்கான எக்ஸாம்பிளும் ஒன்று கொடுத்துருக்கேன். இப்போ நோட் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக இந்த ரூல்ஸை வந்து நமக்கு மைண்டில் இருக்கணுங்கிறதுக்காக தான் இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ்னு கொடுத்துருக்கேன். சப்ஜெக்ட்டும் ரிப்போர்ட்டிங் வேர்பும் ஆப்ஜெக்ட்டும் அங்கே நம்ம ஆட் பண்ண போகிறோம். அண்ட் தென் கன்ஜெக்ஷன் இஸ் டு எப்போ நம்ம யூஸ் பண்ணாலும் இந்த ஆக்ஷன் வேர்ட்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னா வேர்ப் ஒன்ல தான் யூஸ் பண்ணுவோம். ரூட் ஆஃப் த வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ கம் அப்படின்னு இருக்குன்னா கம் வந்து கேமாக சேஞ்ச் ஆகாது. காமன்லி நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச் மாற்றும் போது டென்ஸ் சேஞ்சுங்கிறது அங்கே இருக்கும். பட் இம்பரேட்டிவ் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் நோ டென்ஸ் சேஞ்ச். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ரூல். நோ டென்ஸ் சேஞ்ச் இன் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 2 + verb 1 தான். அதுக்காக தான் அந்த இம்பார்ட்டன்ட் ரூலில் இதை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அண்ட் த சேம் மேனர் ப்ளீஸ், கைண்ட்லி, டோன்ட் இந்த மாதிரியான வேர்ட்ஸை நம்ம எலிமினேட் பண்ணணும். ஸோ ப்ளீஸ், கைண்ட்லி will be eliminated and also don't. எஸ். தென் நெகட்டிவ்னா டோன்ட் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கன்ஜெக்ஷன் டூ யூஸ் பண்ணுறோம் இல்லையா. காமன்லி இம்பரேட்டிவ் டூன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அந்த டூ கிடையாது, நாட் டூ இன் நெகட்டிவ் சென்டென்ஸ். இதை மறந்துடக்கூடாது. டோன்ட் ஃபர்கெட் திஸ் ஒன். நாட் டூ யூஸ் பண்ணோம் நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு கன்ஜெக்ஷனாக இன் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். டோன்ட் ஃபர்கெட் திஸ் ஒன். இதுக்கான ஒரு எக்ஸாம்பிளும் நமக்கு சென்டென்ஸில் இருக்குது, பார்த்துருவோம். ஓகே. ஸோ இது ஒரு டிப்பாக ஒரு ஸ்ட்ரக்சராக உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு டிப்பாக வச்சுக்கோங்க, ஒரு ஸ்ட்ரக்சராக. சப்ஜெக்ட் இருக்கும், ரிப்போர்ட்டிங் வேர்ப் இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கணும், கன்ஜெக்ஷன் வேர்ட் 2 இருக்கணும். இந்த இடத்துல பாருங்கள் 2 இருக்கணும். 2க்கு பக்கத்தில் வேர்ப் 1 தான் சொல்லியிருக்கேன். ஸோ ரிமைனிங் பார்ட் ஆஃப் த ரிப்போர்ட்டட் ஸ்பீச் கிவன் சென்டென்ஸில் இருக்க ரிமைனிங் பார்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பார்த்துக்கோங்க. ரெசிடென்ட் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் டவுட் இருந்தால் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்க்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு சின்ன டிப் தான். இல்லை ஆல்ரெடி எனக்கு இது ஈஸியாக சேஞ்ச் பண்ண முடியும்னா நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் சப்போஸ் ஆப்ஜெக்ட் இல்லைன்னா நீ ஆட் பண்ணிக்கலாம். அந்த சென்டென்ஸோட மீனிங் மாறாமல் இருக்க, கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் மாறாமல் இருக்கிறதுக்காக சப்போஸ் ஆப்ஜெக்ட் இல்லாட்டி கூட ரெலவெண்ட்டான ஆப்ஜெக்டை நம்மளே இன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து உனக்கு ஒரு டிப்பாக இருக்கும் இம்பரேட்டிவ் சென்டென்ஸில். இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க. டெஃபினட்டாக இது கம்ப்ளீட்டாக பார்த்து இந்த சென்டென்சஸை உள்வாங்கினீங்கன்னா எந்த இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் வந்தாலும் யூ கேன் ஈஸிலி சேஞ்ச் இன்டு அதர் ஸ்பீச். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். த டீச்சர் செட் டு த ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட் யுவர் ஹோம்ஒர்க் டுநைட். திஸ் இஸ் த கிவன் சென்டென்ஸ் அண்ட் ஆல்ரெடி வி நோ தட். ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். சேஞ்ச் த ரிப்போர்ட்டிங் வேர்ப், ரீப்ளேஸ் த inverted commas with to, change of pronoun and time and adverbial changes அங்கே கொடுத்துருக்கோம். டைம் டினோட்டிங் வேர்ட்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸை இங்கே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ இந்த 5 பாயிண்ட்டை திரும்ப ஞாபகம் வச்சுக்கும். ஞாபகம் வச்சுட்டு ஐடென்டிஃபை பண்ணிடு. இதான் சப்ஜெக்ட், இது ஆப்ஜெக்ட். ஸோ இந்த இடத்துல ரிமைனிங் இருக்க ப்ரொனவுன், டைம் அண்ட் அட்வர்பியல் இதெல்லாம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கீழே காட்டியிருப்பேன், பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் ரிப்போர்ட்டிங் வேர்ப். செட் டு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி அதை சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபீல் ஆஃப் த கிவன் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். அப்போ அது கம்ப்ளீட் யுவர் ஹோம்ஒர்க் நீங்கள் முடிச்சிடணும் அப்படின்னா ஒரு டீச்சர் ஆர்டர் தானே பண்ணுவோம். ஸோ த டீச்சர் ஆர்டர்டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வி ஹாவ் டு சேஞ்ச் தட். வி ஹாவ் டு ரிமூவ் த இன்வெர்டட் அண்ட் கமாஸ் இல்லையா. இன்வெர்டட் கொட்டேஷன் மேலே இருக்கும் அண்ட் கமா இருக்கும். இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இதெல்லாம் எடுத்துடணும் இன்டைரக்ட் ஸ்பீச்சில். எடுத்துகிட்டு கன்ஜெக்ஷன் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் டூ. ஸோ ஆல்ரெடி ஐ டோல்ட் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் டென்ஸ் சேஞ்ச் இருக்காது. அதனால் த டீச்சர் ஆர்டர் த ஸ்டூடெண்ட்ஸ் டு கம்ப்ளீட்டுங்கிறத அப்படியே எழுத போகிறீங்க. கம்ப்ளீட்டுன்னு நீங்கள் மாற்ற மாட்டீங்க. ஸோ கம்ப்ளீட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டு கம்ப்ளீட் யுவர்ங்கிறது இந்த இடத்துல யார், ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஸோ இது எப்படி மாறும், தேர் ஹோம்ஒர்க் டுநைட் எப்படி மாறும், தட் நைட். ஸோ வாட் இஸ் த ஆன்சர். ரிப்ளை பண்ணலாம். நான் ஹியர் பண்ண முடியாது, பட் நீங்கள் ரிப்ளை பண்ணலாம். நான் ஆன்சர் சொல்கிறேன், உங்களுடைய மைண்ட் செட்டில் இதை கரெக்டாக வந்திருக்கான்னு பாருங்கள். சப்ஜெக்ட்னா த டீச்சர், ரிப்போர்ட்டிங் வேர்ப் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம ஆர்டர்னு மாற்றிருக்கோம். த டீச்சர் ஆர்டர்ட் the students to complete யுவர்ங்கிறது
their homework that night. So this is your answer. ஓகேவா, கம்ப்ளீட் ஆன்சர் நீங்கள் தான் எழுதணும் ஓனா. இந்த சென்டென்சஸ் எல்லாமே நீங்கள் கம்பல்சரி உங்களுடைய கிளாஸ் ஒர்க் நோட்டில் கிராமர் சைடில் காப்பி பண்ணியிருக்கணும். ஸோ ஒன் மோர் எக்ஸசைஸ் ஃபார் யூ. He said to me, please help me with my homework. ஸோ imperative பொறுத்த வரைக்கும் நமக்கு important thing is no tense change and please kindly don't இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வரும்போது we have to ignore that. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. conjunction to. ஸோ இப்போ சென்டென்ஸை நம்ம ஈஸியாக மாற்ற முடியும் இல்லையா. he அப்படியே யூஸ் பண்ணுறோம். ப்ளீஸ் வந்திருக்கனால said toங்கிற ரிப்போர்ட்டிங் verb requested நமக்கு சேஞ்ச் ஆகுது. he requested me, conjunction is to, verb helpங்கிறது ஹெல்ப்பாகவே யூஸ் பண்ணணும், no tense change. ஸோ he requested me to help. மீங்கிறது இங்கே he தான் me இல்லையா. ஸோ himமா அந்த ஆப்ஜெக்ட் சேஞ்ச் ஆகுது with his homework. மைங்கிறது யார், I my me. ஓகே, இந்த இடத்துல நான் இங்கே ஹேர் ஹோம்ஒர்க்னு மாற்றலாமா அப்படின்னு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் வரும் இல்லையா. ஸோ இந்த மீங்கிறது நான் கேர்ளாக இருந்தால் அந்த இடத்துல எப்படி ஹிஸ் வரும் மேம் அப்படின்னு எனக்கு டவுட் வரலாம். ஸோ இந்த இடத்துல ஹிஸ்ஸும் யூஸ் பண்ணலாம், ஹேரும் யூஸ் பண்ணலாம், பிகாஸ் தே டிடன்ட் மென்ஷன் த ஜெண்டர் தர். ஸோ அந்த ஹிஸ்ஸும் கரெக்டாக ஹேரும் கரெக்டாக. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அடுத்த சென்டென்ஸ் போலாமா. The principal said to the teachers, kindly learn new technologies for teaching students. ஸோ இந்த சென்டென்ஸை நம்ம ஈஸியாக மாற்ற முடியும். ஃபர்ஸ்ட் திங் இஸ் கன்ஜெக்ஷன் இஸ் டூ, ரிப்போர்ட்டிங் வெப் சேஞ்ச் இருக்குது, கன்ஜெக்ஷன் மாற்றணும், கைண்ட்லிங்கிற வேர்டை இக்னோர் பண்ணணும், நோ டென்ஸ் சேஞ்சுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஈஸிலி we can answer that. The principal advised the teachers to learn new technologies for teaching students. ஸோ இந்த இடத்துல நமக்கு ப்ரனவுன் சேஞ்ச் இல்லை, டைம் டினோட்டிங் வேர்ட்ஸ் இல்லை. ஸோ இந்த ரெண்டு சேஞ்சஸும் நம்ம கொடுக்கலாம். ஸோ ஈஸியாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த சென்டென்ஸ்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபோர்த் எக்ஸாம்பிள் பாருங்கள். The gardener said to him, don't pluck the flower. ஸோ இந்த இடத்துல நான் கொடுத்துருக்க இந்த ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அடிஷ்னல் டிப் தான். இந்த டிப் வந்து உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ எனக்கு இந்த டிப் தேவையில்லை, இது அடிஷ்னல் எனக்கு ஒரு போர்டன் மாதிரி இருக்குன்னா ஜஸ்ட் இதை லீவ் பண்ணிக்கோங்க. நான் சொன்னதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. said to, ரிப்போர்ட்டிங் வெப் சேஞ்ச் ஞாபகம் வச்சுக்கோங்க. டோன்ட் வந்து அதை லீவ் பண்ணிடுவோம். நெகட்டிவ் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னேன், ஒரு எக்ஸாம்பிள் நெகட்டிவ்க்காக கொடுத்துருக்கேன். இப்போ டோன்ட்டுங்கிறது நெகட்டிவ். ஸோ அதை எடுத்துடணும். நெகட்டிவ் வரும்போது நம்மளுடைய கன்ஜெக்ஷன் நாட் டு, நோ டென்ஸ் சேஞ்ச் இன் இம்பரேட்டிவ். ஸோ இவ்வளோ தான், ஈஸியாக நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். த gardener instructed him, டோன்ட்டுக்கு பதிலாக நாட் டு, நோ டென்ஸ் சேஞ்ச், அதனால் பிளக் அப்படியே யூஸ் பண்ணுவோம். The flower. This is the answer for this question. So easily you can understand. ஸோ இந்த 3 சென்டென்சஸ் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸாக கொடுக்குறேன். அந்த 4 சென்டென்சஸையும் கிளாஸ் ஒர்க்கில் காப்பி பண்ணிடுங்க. வீடியோ பார்த்து முடித்ததும் அந்த 4 சென்டென்சஸ் காப்பி பண்ணிவிட்டு ட்ரை டு ஆன்சர் பை யோர் ஓன் அண்ட் ஆல்சோ திஸ் எக்ஸசைஸ் டூ. ஓகேவா. ஸோ இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆஸ் இட் இஸ் டைரக்ட் டு இன்டைரக்டில் நம்ம ஃபாலோ பண்ணுற மெத்தட்ஸ் மட்டும்தான். ரிப்போர்ட்டிங் வெர்ப் சேஞ்ச் இருக்கும், ப்ரனவுன் சேஞ்ச் இருக்கும், கம்மா கொட்டேஷன் ரிமூவ் பண்ணுவோம், டென்ஸ் சேஞ்ச் பண்ணுவோம், டைம் அண்ட் அட்வர்பியல் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணுவோம். ஆனால் இம்பரேட்டிவ் பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் மட்டும்தான் இதில் சேஞ்ச் ஆக போகுது. என்னென்னா ரிப்போர்ட்டிங் வேர்பு டிபெண்ட்ஸ் அப்பான் த ரிப்போர்ட்டட் ஸ்பீச். கிவன் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எழுத போகிறீங்க. நம்ம அசர்ட்டிவ் சென்டென்ஸில் சொல்லுவோம்ல, செடு டு வந்தால் டோல்டு போடு, அப்படி நம்ம இங்கே மாற்ற மாட்டோம். டிபெண்ட்ஸ் அப்பான் தி சென்டென்ஸ். அந்த ஃபீல் நீங்கள் புரிஞ்சாவே ஈஸிலி யூ கேன் ஆன்சர். ஸோ அதுதான் ஃபஸ்ட் திங் ரிப்போர்ட்டிங் வேர்ப் சேஞ்ச் பொறுத்த வரைக்கும். செகண்ட் ஒன் இஸ் நோ டென்ஸ் சேஞ்ச் ஃபார் ரிப்போர்ட்டட் சைட். இப்போ ஹெல்ப்பிங் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஹெல்ப்டுன்னு மாற்ற போகிறோமா? நோ. இதுதான் இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் முக்கியமான விஷயம். இதை பார்த்துக்கோங்க. அண்ட் ப்ளீஸ், கைண்ட்லி, டோன்ட் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வரும்போது ஜஸ்ட் லீவ் தி. இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டா போதும். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் இஸ் வெரி வெரி ஈஸி. ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இந்த 7 கொஷின்ஸையும் உங்களுடைய கிளாஸ் ஒர்க் நோட்டில் கிராமர் சைடில் காப்பி பண்ணி ஆன்சர்ஸை ட்ரை டு ரைட் பை ஓன் ஒன்லி. நீங்கள் ஓனாக அதுக்கான ஆன்சர்ஸை ட்ரை பண்ணுங்கள். டெஃபினட்டாக எழுத முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வில் see in the next class. எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.